ஜனாதிபதி பேசும்போது 15,750 ரூபாய் அதிகரிக்கப்படுது என்று தான் அவர் பேசினார். ஆனால் பின்னுக்கு இருந்த அட்டவணையில தான் இந்த விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டது உண்மை. தங்களுடைய சம்பளம் இந்த ஏப்ரல் மாதம் சம்பளத்திலிருந்து 15,750 ரூபாய் அதிகரிக்குது என்பது பெரிய விஷயமா தான் எல்லோரும் கருதுனது உண்மை. ஆனால் அந்த பின்னுக்கு கொடுக்கப்பட்ட அட்டவணையில தான் இந்த விவரங்கள் இருக்கின்றது. இன்று மத்திய வங்கி அண்மையில் அறிவித்த ஒரு விளக்கத்தில் அவர்கள் தங்களுடைய சம்பளத்தை 70% அதிகரித்துக் கொண்டார்கள் மத்திய வங்கி ஊழியர்கள். ஆனால் இன்று சொல்லுகிறார்கள் நாட்டிலிருந்து புலமைசார் நிபுணர்கள் வெளியேறுவது இலங்கை பொருளாதாரத்தை பாதிக்க போகுது, இலங்கை பொருளாதார வளர்ச்சியை பாதிக்க போகுது. இந்த சம்பள அதிகரிப்பு என்று வழங்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பும் அதை தடுத்து நிறுத்த வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் பெரிய அளவில் அதிகரிக்கப்படவில்லை சம்பளம். ஆகவே புலமைசார் நிபுணர்கள் வெளியேறும் போது அதற்கு மாற்று கருத்து அல்லது மாற்று ஏற்பாடு எதுவுமே இல்லை. இது IMF உடைய வரையறை என்பது மிக கடினமாக இருக்கின்றது. மிக 1-2 மாதத்தில் IMF அவர்கள் சந்திக்க போகிறார்கள். ஆகவே IMF உடைய வரன்முறையை மீற முடியாத கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. அந்த வரன்முறை என்பது 2. ஒன்று, செலவை அதிகரிக்க கூடாது, பணத்தை அச்சிடக்கூடாது, வருமானத்தை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என்பது. இது மிகப்பெரிய பிரச்சனையை நாட்டில் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் 1 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது டாலர்ல பார்த்தால் $1,300 கிட்ட வருகின்றது. இலங்கையில் 1 லட்சம் ரூபாய்க்கு வரி கட்ட தேவை, அது $300 கிட்ட தான் வருகின்றது. ஆகவே இந்தியாவை விட பிராந்தியத்தில் இலங்கை தான் மிக மோசமான வரியை கொண்டிருக்கின்றது. ஆகவே புலமைசார் நிபுணர்களுக்கு சம்பளமும் குறைவு, வரியும் அதிகம். இப்படி நாட்டை விட்டு IMF உடைய வேண்டுதலாக தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப நாட்டை விட்டு எல்லோரும் வெளியேறும் போது மிகப்பெரிய பாரிய சிக்கலை எதிர்கொள்ள போது நாடு. ஆனால் அந்த விஷயத்தை கூட இந்த வரவு செலவு திட்டம் பெரிய அளவில் கணக்கில் கொள்ளவில்லை. காரணம் IMF உடைய நிபந்தனைகள்.